Hello students, இன்னைக்கு நம்ம TN 10th Max exercise 1.2ல இருக்கிற 4th sum பார்க்க போறோம். So question பாருங்க. Represent each of the given relations by A. A என்ன கொடுத்திருக்காங்கன்னா an arrow diagram, B வந்து a graph, C வந்து a set and roster form wherever possible. ஓகேவா? அப்புறமா ரெண்டு question கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம first subdivision பார்க்க போறோம். So first subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா xy such that x equal to 2y, x belongs to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி வாங்க சம்குள்ள போலாம். So solution இப்போ x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. y என்ன கொடுத்திருக்காங்க 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. x equal to 2y அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம yக்கு பதில் yயோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே x அதாவது என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ y equal to 1 அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா x என்ன வரும் 2 1 equal to 2. அப்போ y equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா x என்ன வரும் 2 into 2 equal to 4. y equal to 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா x என்ன வரும் 2 into 3 equal to 6. அடுத்தது y equal to 4 substitute பண்ணா x equal to 2 into 4 8 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் அப்படின்னா arrow diagram காமிங்க, கிராஃபாக போட்டு காமிங்க, அப்புறமா ரோஸ்டர் ஃபார்ம்லாம் எனக்கு எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம arrow diagram போடலாம். ஸோ arrow diagram. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இது எக்ஸு இது ஒய். ஓகேவா? என்னென்ன 2, 3, 4, 5, இங்கே 1, 2, 3, 4. ஓகேவா? ஃபங்க்ஷன் படி ஒய் 1 இருந்தால் எக்ஸ் வந்து என்ன வருது 2. அப்போனா 2 1. அடுத்தது 4 2 ஒய் வந்து 2 இருந்தால் 4 என்ன எக்ஸ் வந்து 4 இருக்குது அப்படின்னா இது ரெண்டும். அடுத்தது 6 8லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு பேர் ஆகி இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராஃப் படி போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிராஃப் போடலாம். பி வந்து கிராஃப். ஓகேவா? கிராஃப் நான் ரஃபாக போடுறேன், நீங்கள் எக்ஸாமில் போடும்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? 0 1 2 3 4 5. ஓகே, அடுத்தது இங்கே 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என்னது 2, 1, அதாவது எக்ஸ் வந்து 2 இருக்கும்போது அதோட பேர் என்ன ஒய் இருக்கா, அப்போ 2, 1 இந்த இடத்துல வருது. அடுத்தது வந்து 4, 2 இந்த இடத்துல வருது. அப்போ இது என்னது 2, 1 இது 4, 2. ஓகேவா? ஸோ நம்ம கிராஃபும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் காமிங்க, எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா இப்படி எழுதுறது தான். என்ன வந்துச்சு நமக்கு 2, 1 2ம் 1 பேராகி இருந்துச்சு. அடுத்தது வேறு என்ன வந்தது 4, 2. இதுதான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுறது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கொஷின் பாருங்கள் xy such that y equal to x plus 3, x, y are natural numbers less than 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் எழுதிக்கலாம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸும் ஒய் ரெண்டுமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான், ஆனால் லெஸ் தென் 10 அப்படின்னா என்னென்ன வரும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அவ்வளோதான். இப்போ y ஈக்குவல் டு என்ன வரும், அதே தான் வரும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? இங்கே என்ன நமக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலேஷனுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து y equal to x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சரியா? அப்போ நம்ம ஆன்சர் போடலாமா? இப்போது எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா y ஈக்குவல் டு 1 + 3 4. எக்ஸோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 2 + 3 5. x ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 3 + 3 6. x ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 4 + 3 7. x ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 5 + 3 என்ன வரும் 8. இப்போது x ஈக்குவல் டு 6 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 6 + 3 9. இப்போது x ஈக்குவல் டு 7 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 7 + 3 10 அப்படின்னு வரும். ஆனால் நம்ம இதை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபேக்டர் நமக்கு வேண்டாம். சரியா? இப்போது வந்து கொஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஆரோ டயக்ராமை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராம் ஓகேவா? அப்போது எக்ஸு ஒய் என்ன ஒரு 1 2 3 4 5 6 7 8 9. இங்கேயும் அதே தான் வரும் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ இந்த ரவுண்ட் போட்டுக்கோங்க. என்ன வந்திருக்கு நமக்கு இங்கே, எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன 4. இப்போ அது 2 இருக்கும்போது 5, 3 இருக்கும்போது 6, 4 இருக்கும்போது 7, 5 இருக்கும்போது 8, 6 இருக்கும்போது 9. ஸோ இதுதான் ஆரோ டயக்ராம். ஓகேவா? அடுத்து நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, பி வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்மளை கிராஃபில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரஃபாக போடுறேன், நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி அழகாக போடுங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது 0,0. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ பேராக இருக்கிறதுலாம் இல்லாமா 1,4. இது 1,4. அடுத்தது 2,5 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும் 2,5. அடுத்தது 3,6. ஸோ 3,6 3,6. அடுத்தது 4,7. ஸோ 4,7. ஓகேவா? அடுத்தது 5,8. 5,8 இங்கே வருமா? ஸோ 5,8. அடுத்தது என்ன வந்தது 6,9. இப்போது 6,9 6,9. ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃபு. ஓகே, அடுத்து நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். சி வந்து ரோஸ்டர் ஃபார்மா. அப்போது ஆர் ஈக்குவல் டு என்னென்ன வரும், பேரா இருக்கிறது மட்டும் எழுதுவோமா, 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9. ஓகே, இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.